தீபாவளி அன்னைக்கு நான் வச்ச மட்டன் குழம்பு இதாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு. சட்டியை அடுப்பில் போடவும், சட்டியை காய்ஞ்சவுடன் எண்ணெயை ஊற்றவும். எண்ணெயை ஊற்றவும். எண்ணெயை ஊற்றியாச்சா? அப்புறம் என்ன மொண்டு மொண்டு ஊற்றுறான்னு பார்க்குறீங்களா? அது முறுக்கு சுட்ட எண்ணெய். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்படி தான் குழம்புல எடுத்து ஊற்றிடுவோம். நாங்களாம் மிடில் கிளாஸ், ஸோ அதனால் அந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதை வச்சு குழம்பு வச்சுருவோம். சொல்லு. வெங்காயத்தை போடுவோம். அப்புறம் என்ன, அதை எடுத்து கீழே ஊற்ற முடியும்? வெங்காயம் போடவும். நாட்டு வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் பெரிய வெங்காயம் 2. டேஸ்ட் நாட்டு வெங்காயம் எடுத்து இருக்கோம், அதுக்காக நாட்டு வெங்காயம் நல்லா இருக்கும். ஓகே, வெங்காயம் போட்டாச்சு. அப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், அவ்வளோதான். நல்லா வதங்கின உடனே உப்பு போட்டுக்கிட்டியா? உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுணும், அப்போ நல்லா வேகும். வந்தது போட்டாச்சு எல்லாம் போட்டு வதங்கிட்டு இருக்கு. ஓகே, ஓரளவு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கின உடனே ஆதி என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளில. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்கள். சமைக்கிறது நான் தான், வாய்ஸ் ஓவர் தான் அவங்க கொடுக்குறாங்க. வெளில போக முடியல, ஒரே மழை. காலை வைக்கவே பயமாக இருக்குது, காதெல்லாம் டங்குன்னு அடைச்சி கிடக்கு. அதனால் பயந்துட்டு வெளிலையே போகலை, பெட்டை விட்டே இறங்கலை. காலையிலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், அவ்வளோ மழை. இன்னும் ஒரு நாள் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் போல், அந்தளவுக்கு மழை பெய்யுது. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மட்டன் போட்டுக்கலாம். ஸோ மல்லித்தலை போடுவேன். மல்லி, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வதக்கி விடுங்க. வதங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே. ரெடி, ஸ்டார்ட், கோ. பேசு. என்னடா இவன் காமெடி கொடுக்குறான், கவுண்டர் கொடுக்குறான் ஆதி. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. சட்டி வந்து ஓடி இருக்கு. இல்லையே, குட்டியோன்னு கரண்டி வச்சு தானே கிண்டிகிட்டு இருந்தேன். இல்லை, இது கொஞ்சம் எல்லாம் என்னங்க அது எண்ணெய் ஊற்றும் போது தானே கருவேப்பிலை போடுவாங்க. எல்லாம் வதக்கின அப்புறம் கருவேப்பிலை போடுறாங்க. அது எப்போ வேணால் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போடணும், அவ்வளோதான் மேடம். ஓகே, ஃப்ளேவருக்காக தானே, இது வந்துடும் ஃப்ளேவர். டப்பாங்க. என்னடா வாய்ஸ் ஓவர் மட்டன் குழம்பு கொடுக்க சொன்னால் நீ ஆதிக்கு பாட்டு கற்றுக் கொடுக்குற. ஆதி பாட்டு பாடணும்னா நானும் பாட்டு பாடுவேன். அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டுலேயே நல்லா வேகட்டும். நல்லா அது உள்ளே அப்படியே நல்லா டேஸ்ட் கொடுத்துருமா. சூப்பராக இருந்துச்சு குழம்பு, வேறு லெவலில் இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நல்லா எலாட்டு கறி தான், நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நல்லா வேக வச்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு கறியை. அதுக்கப்புறம் தான் மசாலா போட்டோம். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன தீபாவளிக்கு சமைச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம பிரியாணி பண்ணலான்னு தான் இருந்தோம். போன வருஷம்லாம் பிரியாணி தான் பண்ணோம். இந்த வாட்டி மழையில் ஒன்றுமே செலிப்ரேட் பண்ணவே பிடிக்கலை. மழை விடாமல் பெஞ்சிட்ருக்கு எங்கள் ஊர் சைடெலாம், திருவாரூர் சைடெலாம். ஓகே, இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அமாவாசை. ஓகே தான், அமாவாசை ஆயிடுச்சா, சரி எதுவும் நான்வெஜ் சமைக்க முடியாது, இது போகட்டும், அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணிக்கலான்னு வெயிட்டிங். ஓகே, என்னடா கத்துது வெளில? தவக்கலையாது, கோட்டான். தவக்கலை இல்லடி, கோட்டான். ஆதி லவ் யூ ஆதி. ஓகே, மசாலா போட்டுக்கலாம் நம்ம. என்ன போடுறோன்னா மட்டன் மசாலா கொஞ்சம், அப்புறம் வீட்டில் வச்ச குழம்புத்தூள் கொஞ்சம், அதை போட்டுக்கலாம். தவக்கலையாது, பூச்சி கத்துது. மழை சீசன்லாம் அப்படி தான் கத்தும் போல்.
அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸில். ஓகே, நம்ம தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று மிஸ்ஸிங்னா பச்சை மிளகா போட தான் மறந்துட்டேன். இவங்கிட்ட தான் எங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, டார்ச்சர் பண்ணுறான். அது வேறு என்ன அது, போத்திக்கோ, நல்லா போத்திட்டு படுத்துக்கோ, அப்போ தான் குளிராது. உப்பு இருக்கான்னு பார்க்குறேன். உப்பு கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இடையில கேப்பில் 2 அடியை போட்டு வந்துட்டான். அதுக்கு டார்ச்சர் வச்சுட்டான். அவ்வளோதான், அடிக்கிறா வேற ஆதியிலே. என்னது குழம்பு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு ரெடி, மட்டன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, காது வேற டங்குன்னு அடைச்சிருச்சுங்க மழையில். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு வச்சாச்சு. நான் இப்படி தான் மட்டன் குழம்பு வைப்பேன். நீங்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து